கலிபுருஷன் பரீட்சித்து காலில் விழுந்தான், சரணாகதி பண்ணான். பரீட்சித்து பார்த்தான், நீ காலில் விழுந்துட்ட, உன்னை கொல்ல மாட்டேன், அப்படியே ஓடி போயிடு, என் ராஜ்யத்துல நீ இருக்கக்கூடாது, நீ வந்தா இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும், இந்த கலியுகம் எங்களுக்கு தேவையில்லை, கலிபுருஷன் தேவையில்லை, ஓடி போயிடுமா. கலிபுருஷன் சொன்னா, என்ன ஓடுன்னு சொன்னா எங்க போவேன், இது எனக்கான காலம் இல்லையா, இது இயற்கை நியதி இல்லையா, கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் ஆச்சுன்னா அடுத்து கலியுகம் என்பது வர வேண்டாமா, இது எனக்கான காலம், என்ன ஓடிப்போன்னு சொன்னா எப்படி, எனக்கு இடம் தாருங்கள்னு கேட்டான். அப்போ பரீட்சித் என்ன சொல்றான், நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சித்து சொல்றான், என் நாடு முழுக்க நீ இருக்கக்கூடாது, நான் உனக்கு 10 இடம் கொடுத்துடுறேன், அங்கே மட்டும் தான் நீ இருக்கணும் தான். அதனால நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இது கலியுகம் அதனால தப்பு பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. நாம நன்னா பகவானுடைய சரித்திரங்களை கேட்டுண்டு, பாகவதம் போன்ற புராணங்களை கேட்டுண்டு, ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சுட்டு, பெருமாளை அனுபவிச்சுன்னு ஜம்முன்னு இருந்தோம்னா, இந்த மாதிரி சத்சங்கத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா கலியுகம் நம்ம கிட்டக்கவே வராது. எங்கெங்கெல்லாம் சில தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறாளோ அங்க மட்டும்தான் நீ இருக்கணும்னு 10 இடங்கள் பரீட்சித் மகாராஜா கலிபுருஷனுக்கு கொடுக்கறான். அது என்னென்ன 10ன்னா குறித்து கொள்ளுங்கள். முதல் இடம், எங்க சூதாடுகிறார்களோ, கேம்பிளிங், அது ஆன்லைன் இதுவா இருந்தாலும் சரி, அது விளம்பரம் எல்லாம் நிறைய வருது, ஆன்லைன் ரம்மியா, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சூதாடுறாளோ சூதாடக்கூடிய இடத்துல போய் இருந்துக்கோ. 2, மது அருந்தக்கூடிய இடத்திலே போய் இருந்துகொள். 3வது, நல்லொழுக்கம் இல்லாமல் தீய ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழாமல் தப்பான உறவுகள்ல யார் வாழறாளோ அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் இரு. 4வது, ஜீவஹிம்சை, இன்னொரு உயிரை யார் ஒருத்தன் துன்புறுத்துறானோ அவங்கிட்ட போய் இருந்துக்கோ. 5வது, பணத்தாசை யார்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அந்த பணத்தாசை பிடிச்சவன்ட்ட போய் இருந்துக்கோ. 6வது, யார் ஒருத்தன் பொய்யே பேசின்னு இருக்கானோ அந்த பொய் பேசுறவன்ட்ட போய் இருந்துக்கோ. 7, யார் ரொம்ப கர்வத்தோடு, சில பேர் எப்ப பார்த்தாலும் தலையை நிமித்தி வச்சுன்னு கர்வத்தோடயே இருப்பா, அப்படிப்பட்ட கர்வம் கொண்டவன்ட்ட போய் இருந்துக்கோ. 8வது, காமம், யார்கிட்ட ஆசை காமம் ஜாஸ்தியா இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ. 9, கோபம், சில பேர் தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவா, அப்படிப்பட்ட கோபக்காரன்ட்ட போய் இருந்துக்கோ. 10வது, காரணமே இல்லாம பகைமை பாராட்டுறாளே அப்படிப்பட்ட விரோதம் பகைமை பாராட்டுவோரிடம் போய் இருந்துக்கொள். இந்த சோசியல் மீடியால நிறைய பாக்குறோம் பாருங்க, யாரையா திட்டின்டே இருப்பா, அவ எதுக்கு திட்டுறானே தெரியல. அதுவும் இப்பெல்லாம் பாருங்க, ஃபேக் ஐடின்னு ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை என் போட்டோவெல்லாம் போட்டு என்ன திட்டிருந்தார், நான் பார்த்தேன் இவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே, நம்மள எதுக்குடா இவர் போட்டோ போட்டு திட்டுறாரு, அதுவும் பார்த்தா யாரோ ஃபேக் ஐடி வேற. அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தா தேவையில்லாத பகைமை பாராட்டுவா, அவள்கிட்ட எல்லாம் போய் இருந்துக்கோ. பரீட்சித்து கலிபுருஷன் அனுப்பி வச்சுட்டான், நீ போய் அவ பக்கத்துல உட்காந்துக்கோன்னு. அப்போ 10 இடங்கள்.